Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய choose columns and choose rows functions ஓட யூசேஜ் பத்தி தான் குயிக்கா பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம enable பண்ணிக்கங்க. Alright, so first of all, choose columns and choose rows functions ஓட யூசேஜ் பத்தி ரொம்ப சிம்பிளா சுருக்கமா சொல்லணும்னா ஒரு டேட்டா செட்ல நமக்கு தேவையான குறிப்பிட்ட காலம்ஸையோ இல்ல குறிப்பிட்ட ரோஸையோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரதுக்காக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் choose columns and choose rows. So equal to choose column function. So இந்த ஃபங்க்ஷன்ல நமக்கு மேண்டட்டரியா பார்த்தோம்னா ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கு. So first argument பார்த்தோம்னா array, second argument பார்த்தோம்னா column number 1. மீதி இருக்கக்கூடியது எல்லாமே ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் தான், தேவைன்னும் போது நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய array ஆர்குமெண்ட்ல நமக்கு தேவையான குறிப்பிட்ட காலம்ஸை எந்த சோர்ஸ் டேட்டால இருந்து புல் பண்ண போறோமோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோமோ அந்த சோர்ஸ் டேட்டா இருக்கக்கூடிய ரேஞ்சை அந்த ரெஃபரன்ஸை தான் நம்ம அரே ஆர்குமெண்ட்ல கொடுக்குறோம். அண்ட் கமா கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா காலம் நம்பர், அதாவது நாம் செலக்ட் பண்ண சோர்ஸ் டேட்டாவில் அந்த ரேஞ்ச் ஆஃப் டேட்டாவில் எந்தெந்த காலமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணுமோ அந்த காலமோட நம்பர்ஸை பார்த்திங்கன்னா நாம் கொடுத்தாகணும். ஸோ இந்த கைடன்ஸ்க்கு தான் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவுக்கு மேலே பாசிட்டிவ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறேன். என்ன ப்ரோ 9க்கு அப்புறம் 10 தானே வரணும்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல 2 காலம் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணப்பட்டிருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா 12 அப்படிங்கிற நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகே, பட் நல்லா கவனிங்க, பாசிட்டிவ் நம்பரும் கொடுத்துருக்குறேன், நெகட்டிவ் நம்பரும் கொடுத்துருக்குறேன். நெகட்டிவ் எதுக்கு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸாம்பிளில் தெரிஞ்சிடும். ஜஸ்ட் நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் சூஸ் காலம்ஸ். ஸோ நமக்கு பார்த்தோம்னா மேண்டட்டரியாக பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் காலம் ஸ்டூடெண்ட்டோட நேம், ஆவரேஜ் அண்ட் ரேங்க், இந்த 3 காலமையும் பார்த்தீங்கன்னா தனியாக இந்த டேட்டா செட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபர்தர் ஒர்க்குக்காக நான் இதை கொண்டு வரணும். ஓகே, ஸோ அப்போது அரே ஆர்குமெண்ட்டில் என்டையர் டேட்டா ரேஞ்சை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்ததுக்கப்புறம் காலம் நம்பர் 1 இருக்கு இல்லையா, இந்த ஆர்குமெண்ட்டில் நமக்கு ஃபர்ஸ்ட் காலம் தேவை. ஸோ அப்போ 1 அப்படிங்கிற நம்பர் என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆவரேஜ் அப்படிங்கிறது இந்த டேட்டா செட்டில் 8வது காலமாக இருக்குது. ஸோ அப்போது 8 அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் ரேங்க் நமக்கு என்னது 12th காலமாக இருக்குது. ஸோ 12 அப்படிங்கிறத கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான டேட்டா புல் பண்ணி இங்கே ஸ்பில் ஆகி வந்துடும். பட் என்ன விஷயம்னா நல்லா கவனிங்க, நமக்கு தேவையான காலம்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு தனித்தனி ஆர்குமெண்ட்டை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. காலம் 1 அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட்லேயே நமக்கு தேவையான மல்டிபிள் காலம்ஸ், எந்தெந்த காலம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணுமோ புல் பண்ணி கொண்டு வரணுமோ அது எல்லாத்தையும் நம்ம அரே கான்ஸ்டன்ட் அரேஸாக நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ அது நமக்கு எப்படின்னு நம்ம நல்லாவே தெரியும், ப்ரீவியஸாக நிறைய டியூட்டோரியல்ஸில் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துருந்தோம். கர்லி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே நமக்கு என்னென்ன காலம்ஸ் வேணுமோ, மல்டிபிள் என்னென்ன காலம்ஸ் தேவையோ அதெல்லாம் கொடுக்கலாம். அப்போ நமக்கு தேவையானது 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8th காலம் அண்ட் ஃபைனலாக என்னது 12th காலம். ஸோ இப்போ கர்லி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் சூஸ் காலம் ஃபங்க்ஷனோட ப்ராக்கெட்டும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுத்துடலாம். இப்போயும் நமக்கு சேம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும். பட் ஃபங்க்ஷனில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா காலம் நம்பரில் 1, 8, 12 அப்படிங்கிற பாசிட்டிவ் நம்பர்ஸை மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, இப்படி பாசிட்டிவ் நம்பர்ஸை நம்ம சப்ளை பண்ணும் போது நாம் லெஃப்ட் சைட்லேருந்து டேட்டாவை என்ன பண்ணுறோம், புல் பண்ணி எடுக்கிறோம். ஒருவேளை ரைட் சைட்லேருந்து டேட்டாவை நீங்கள் புல் பண்ணி எடுக்க விரும்புகிறீங்கன்னா அப்போ தாராளமாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு எனக்கு ரேங்க் தேவை அண்ட் அதுக்கப்புறம் ஆவரேஜ் தேவை அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் தேவை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதே கான்ஸ்டன்ட் அரே தான், பட் அதுக்குள்ளே நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸை சப்ளை பண்ணலாம். முதல்ல நமக்கு என்ன தேவை, ஸ்டூடெண்ட்டோட நேம் தேவை இல்லையா. ஆக்சுவலாக அப்படி நமக்கு ஆர்டரில் தேவை அப்படின்னும் போது நார்மலாக முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், -1 அப்படிங்கிறத கொடுத்து கமா அதுக்கப்புறம் -4 நான் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். சாரி -5 இல்லையா ஆவரேஜ்.
-5 கொடுத்துட்டோம்னா இது வர்றதை கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வருது, ரேங்க் வருது அண்ட் ரெண்டாவது ஆவரேஜ் வருது. ஸோ அப்போது இந்த இடத்துலையும் முதல்ல நமக்கு ஸ்டூடெண்ட் நேம் தான் வேணும்னா அதுக்கு நீங்கள் பாசிட்டிவ் நம்பரை யூஸ் பண்ணலாம். சொல்ல வர விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட் சைடில் இருந்து நீங்கள் டேட்டாவை புல் பண்ண விரும்புகிறீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் சைடில் இருக்கிற டேட்டா தான் உங்களுக்கு முதல்ல வரணும், அங்கேருந்து தான் உங்களுக்கு தேவைன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் பாசிட்டிவ் நம்பர்ஸே என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். பட் ஈவன் நமக்கு என்னென்ன காலம்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அந்தந்த காலம்ஸோட நம்பர்ஸை இப்படி தனியாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், செல்ஸில் மென்ஷன் பண்ணி வச்சிடலாம். அப்போ இன்னுமே வேலை நமக்கு சுலபமாக போயிடும். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி கேர்லி ப்ராக்கெட்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு பதிலாக காலம் நம்பர் 1 அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் நமக்கு தேவையான ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணாலே போதும். ஐ மீன் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் தான் நமக்கு தேவையான காலமோட நம்பர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தாலே போதும், நமக்கு தேவையான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஸ்பில் ஆகி வந்துடும். இப்போ ஒருவேளை ஆப்ஷனல் டேட்டா எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம் அண்ட் அதோட பார்த்திங்கன்னா டோட்டல் அண்ட் ஃபைனலாக ரிசல்ட் இருந்தால் போதும்னா அப்போ நம்ம ரேஞ்சை மட்டும் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ராப் டவுன் வேணுமா, ட்ராப் டவுன் செட் பண்ணிக்கோங்க. இப்படி நிறைய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஃபர்தராக நீங்கள் நிறைய வேலையை செஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த செல்லில் ட்ராப் டவுன் லிஸ்ட் வேணும்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், டேட்டா டேப்பில் ஜஸ்ட் நீங்கள் டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போங்க. செட்டிங்ஸில் அலோ வேல்யூ எனி வேல்யூ இருக்கு இல்லையா, சாரி. ஸோ அதில் லிஸ்ட் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். சோர்ஸில் கரெக்டாக இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணலாம், ஆஸ் அ சோர்ஸாக நம்ம கொடுத்துட்டு மற்றபடி இன்புட் மெசேஜோ எரர் அலர்ட்டோ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸோட ஓகே கொடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய மேண்டட்டரியாக இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு எந்த காலம் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த ரேஞ்சை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இதில் போயிட்டு மேண்டட்டரி டேட்டாங்கிற இந்த ரேஞ்சை நம்ம கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையானது 4 or 5 எனிதிங் எதை கொடுக்கணுமோ அங்கே நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஆஸ் யூஷுவல் ஸ்டூடெண்ட்டோட நேம் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல தேவை. அண்ட் அதே மாதிரி நம்பர்ஸை மென்ஷன் பண்ணும்போது வேலிடான காலம் நம்பர்ஸை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உதாரணத்துக்கு 12 வரைக்கும் தான் இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஒருவேளை நீங்கள் போயிட்டு 15 இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு வேல்யூ வரப்போகிறது கிடையாது. அதுவும் இந்த 15ங்கிறத செல்லில் மென்ஷன் பண்ணதுனால ஓகே. ஒருவேளை நீங்கள் டைரெக்டாகவே வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க 15 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக வேல்யூங்கிற எரர் தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சூஸ் காலம்ஸ் அண்ட் சூஸ் ரோ ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் மற்ற ஃபங்க்ஷன்ஸோடையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸாக இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கு. ஓகே. ஈவன் இது வந்து வேறு ஷீட்டில் இருக்குன்னு கூட வச்சுப்போம். ஓகே. பட் என்ன விஷயம்னா நமக்கு புல் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த காலம்ஸ் வரும்போது இந்த 3 செக்ஷன்லேருந்தும் பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரீசெண்டாக நம்ம வி ஸ்டாக் அண்ட் ஹெச் ஸ்டாக்லாம் என்ன பண்ணோம் பார்த்துருந்தோம். ஓகே. வெர்டிக்கல் ஸ்டாக்கிங் அண்ட் ஹாரிசான்டல் ஸ்டாக்கிங் பார்த்துருந்தோம். நமக்கு இப்போ வெர்டிக்கலில் தான் டேட்டா இருக்குது. ஸோ அதனால் வி ஸ்டாக்கை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவையான காலம்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். 3 செக்ஷன்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவல் சூஸ் காலம்ஸுங்கிற ஃபங்க்ஷனையும் நம்ம ப்ரைமரியாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அரே ஆர்குமெண்ட்டில் நாம் போயிட்டு அரேவை செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வி ஸ்டாக் ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வி ஸ்டாக் ஃபங்க்ஷனை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அரே 1 அரே 2 அதாவது ஒவ்வொரு டேட்டா செட்டாக ஒவ்வொரு ரேஞ்சாக அப்படியே அடுக்கிக்கிட்டே வரும். ஓகே. ஸோ அப்போ நம்ம அரே 1ல் நான் என்ன பண்ணுறேன், ஹெட்டிங்கோட சேர்த்து செலக்ட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு புல் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டில் இந்த ஹெட்டிங் இருக்கும். ஓகே. அண்ட் கமா கொடுத்து அரே 2 ஆர்குமெண்ட்டில் இந்த செக்ஷனில் நம்ம ஹெட்டிங் இல்லாமலே நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அரே 3 ஆர்குமெண்ட்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், சேம் 3வது டேட்டாவே என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது வேறு ஷீட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஷீட்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு ஷீட்டில் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே. அந்த ஷீட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான டேட்டாவை அந்த ரெஃபரன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ண உடனே நமக்கு வி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நமக்கு எது தான் ஓப்பனில் இருக்குது, சூஸ் காலம் ஃபங்க்ஷன் தான். இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், காலம் நம்பரில் நமக்கு தேவையான மேண்டட்டரியான டேட்டா என்னங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ அப்போ 3 டேட்டா செட்டையும் கம்பைன் பண்ணி ஸ்டாக் பண்ணி நமக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்தாச்சு. ஸோ சூஸ் காலம்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி தான் சூஸ் ரோஸ் எப்படி காலம்ஸை நம்ம புல் பண்ணோமோ அதே மாதிரி நம்பர்ஸை ப்ரொவைட் பண்ணி நமக்கு தேவையான ரோஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், புல் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அரேயில் ஆஸ் யூஷுவல் நமக்கு தேவையான டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் ரோ நம்பர் 1 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கேயும் கைடன்ஸ்க்கு ரோ நம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறேன், மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நம்ம புல் பண்ணணும் அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக நம்ம ஏற்கனவே சூஸ் காலம்ஸ் பார்த்ததுனால இது நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ
தேர்ட் ரோ நமக்கு தேவை அண்ட் அதோட பார்த்தோம்னா 7th ரோ தேவை. ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் கேர்லி ப்ராக்கெட்குள்ளே அரே கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை மேலே மென்ஷன் பண்ணியும் தாராளமாக செல்ஸில் மென்ஷன் பண்ணியும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை புல் பண்ணி எடுத்துக்கலாம். பட் சூஸ் ரோஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஐ மீன் ஸ்டாக் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்டாக்கிங் ஆர் ஹாரிசான்டல் ஸ்டாக்கிங். நீங்கள் ஒரு வேளை ஹாரிசான்டல் ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரிசல்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் நிறைய லென்த்து பார்த்தீங்கன்னா எடுத்துரும். உதாரணத்துக்கு இந்த அரே நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். அரே எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஹாரிசான்டல் ஸ்டாக் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிவிட்டு அரே 1 ஆர்குமெண்ட் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நமக்கு தேவையான அரேவை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். அண்ட் கமா கொடுத்து மறுபடியும் நெக்ஸ்ட் அரே ஹெட்டிங் இல்லாமல் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். அண்ட் கமா கொடுத்துட்டு 3வது அரேவை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் விஷுவலுக்கு நம்ம ஷீட்டை என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே எந்தெந்த ரோ நமக்கு வேணுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கு, 1 2 3 7 அப்படிங்கிறது. ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுக்கும் போது கவனித்து பார்த்தீங்கன்னா 1 2 3 7 என்னங்கிறது வந்தாச்சு இல்லையா. பட் இப்போ நம்ம ஹாரிசான்டல் அப்படியே நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த செட் ஆஃப் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். கரெக்டாக கவனித்து பார்த்தீங்களா, 3 விதமான ரேஞ்சில் இருந்து நமக்கு என்ன வந்திருக்கு, டேட்டா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பட் ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் மாதிரி ஹாரிசான்டல் ஸ்டாக்கிங் நடந்திருக்கு. ஓகே, ஹாரிசான்டலாக பார்த்தீங்கன்னா ரோ வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, ஸ்டாக்கிங் நடந்திருக்கு. அப்போ வேர்ட்டிக்கலாக வேணும்னா வி ஸ்டாக் தானே ப்ரோ யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம வி ஸ்டாக் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் சூஸ் ரோஸ் ஃபங்க்ஷனில் நம்ம வி ஸ்டாக் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனை அப்படியே வி ஸ்டாக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா செட்லேருந்து நமக்கு தேவையானது பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டேட்டா செட் ஹாரிசான்டலாகவும் ஸ்டாக் ஆகலை. ஆஸ் யூஷுவல் நமக்கு வெர்டிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆகலை. பிகாஸ் நம்ம சூஸ் காலம்ஸோட ஒர்க்கிங் மெத்தடை வச்சு நம்ம என்ன யோசிச்சிருப்போம்னா 1 2 3 7 கொடுத்துருந்தோம்னா அப்போ மறுபடியும் 1 2 3 7th டேட்டா எல்லாம் வந்திருக்கணும் இல்லையா. அப்படி வராது. அதுக்கு பதிலாக நீங்கள் வி ஸ்டாக் பண்ண போகிறீங்க, ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்கன்னா இந்த நம்பர்ஸை என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா ரேஞ்சில் நமக்கு 11ஓட கம்ப்ளீட் ஆகுதா, அப்போது இந்த இடத்துல நம்ம 12லேருந்து என்ன பண்ணலாம், அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 12 ஃபில் சீரியஸ். அண்ட் அதே மாதிரி 22லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், சீரீஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபில் சீரீஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணி இங்கே கொஞ்சம் இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ கேர்லி ப்ராக்கெட்டில் நான் மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதிலாக ஜஸ்ட் நமக்கு தேவையானது 15 நமக்கு தேவை. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா 18 தேவை. அண்ட் ஃபைனலாக நமக்கு 23 அண்ட் 27 பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ எப்படி நமக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணி வரும். ஸோ சூஸ் ரோஸ் யூஸ் பண்ணும் போது இந்த நம்பர் கைடன்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.